ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர்மெலன். இது வந்து தர்பூசணி பழம். 2 வகையான தர்பூசணி பழம் இருக்குது நமக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சின்ன சைஸில் இருக்கிற பச்சை பச்சைன்னு இருக்கும் வெளியில், அந்த தர்பூசணி தான் பற்றி பார்க்க போகிறோம். அந்த பழத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஜூஸ் போட போகிறோம். நான் வந்து இந்த பழத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தர்பூசணி பழம் வந்து நிறைய அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நிறைய தண்ணி 90% என்ன இருக்குது அப்படின்னா இந்த பழத்தில் தண்ணி சத்து தான் அதிகமாக இருக்குது. வெயில் நேரங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஜூஸாகவும் இருக்கும். ஜூஸ் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஜூஸ் இல்லாமலே சாதாரணமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தர்பூசணி வந்து எடுத்துக்கலாம். ஜூஸாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சுகர் சேர்க்காமல் குடித்தா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் சேர்த்து எந்த சிரப்பு எதுவுமே நம்ம சேர்க்காமல் குடிக்கிறது தான் நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர்மெலனை நம்ம வந்து பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பீஸை வந்து ஸ்லைஸ் போட போகிறேன். இன்னொன்று வந்து சும்மா மொத்தமாக அந்த ஸ்கின்னை விட்டு ரிமூவ் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்கிறாங்க. டைஜஸ்டிவ்க்கு, அதாவது செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் தண்ணி சத்து வந்து குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா இந்த வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலன் நம்ம வந்து இந்த வெயில் நேரத்துக்கு டெய்லி சாப்பிடணும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் வந்து சாப்பிடலாம். ஆனால் மற்ற பழங்கள் வந்து சாப்பிட இனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற பழங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆசைக்கு ஒரு ஸ்லைஸ் 2 ஸ்லைஸ் மட்டும் தான் சாப்பிடணும். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் இதுலேயும் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுகர் பேஷண்ட் மட்டும் சாப்பிடணும். மற்றபடி பிபி இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் இந்த தர்பூசணி பழம். இப்போ சீசனும் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தர்பூசணி பழத்தை நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. ஐஸ் க்யூப் சேர்க்காமல், சுகர் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நீங்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இதில் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கூட கொஞ்சம் ஐஸ் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது நேச்சுரலாகவே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸ் போட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜூஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஐஸ் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஐஸ் சேர்க்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஐஸ் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது நரம்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஐஸ் ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக வேணும்னா 1 க்யூப் 2 க்யூப் மட்டும் ஜூஸ் கூட சேர்த்துக்கோங்க. நான் இது கூட வேறு எந்த லெமன், ஜிஞ்சர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. வெறும் ஃப்ரெஷ்ஷாக இந்த வாட்டர்மெலனை கட் பண்ணி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜூஸ் போட போகிறோம். இப்போ வாட்டர்மெலன் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஸ்லைசஸாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்க சீட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து சீட்ஸை ரிமூவ் பண்ணலை. நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு போடனாலும் போடலாம், இல்லை அப்படியே நீங்கள் ஜூஸ் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நான் வந்து இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது மேலே வந்து அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே நின்றும். விதைகள் அப்புறம் இந்த பழங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆகிடும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சுனாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபில்ட்ரு ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனியாக ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. இப்போது அந்த விதைகள் எல்லாமே இதிலே படிய ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லை நீங்கள் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை ஃபில்ட்ரு பண்ணாமலே சீட்ஸை தனியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சீட்ஸ் எடுக்கலை அப்படிங்கிறதுனால ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக குடித்தா அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இது கூட நான் எந்த விதமான சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, தேன் ஆட் பண்ண போகிறது கிடையாது, நன்னாரி சர்பத்து எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக தான் நம்ம குடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 2 பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், அதாவது தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸாக நம்ம கொடுக்குறப்ப அதை ஹெல்த்தியாகவே நீங்கள் அப்படியே கொடுக்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.